வணக்கம். தமிழ்நாடு சட்டசபையில் இரண்டாம் நாள் அமர்வில் பரபரப்பாக அடிபட்ட விஷயம் கரூரில் விஜயன் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தான். அது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது கிடையாது என்றார். அதையடுத்து பல கேள்விகளை எழுப்பினார். கரூர் கூட்ட நெரிசலில் சென்று ஆம்புலன்ஸ் வாகனங்களில் திமுக ஸ்டிக்கர் எப்படி வந்தது? இதில் அரசியல் செய்வது யார்? நள்ளிரவு நேரத்தில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது ஏன்? என்ன அவசரம்? 39 பேரின் உடல்கள் காலை 8 மணிக்குள்ளாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது ஏன்? ஒரு உடலை உடற்கூறாய்வு செய்ய 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் 8 மணி நேரத்தில் 39 உடல்கள் உடற்கூறாய்வு செய்தது எப்படி? அமைச்சர்கள் பதில் அளிக்குமாறு முதலமைச்சரை கூறிய போதிலும் சபாநாயகர் தடுப்பது ஏன் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், பிணவரையில் 41 உடல்கள் வைக்க வசதி இல்லாததால் தான் விரைவாக உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. உடற்கூறாய்விற்காக 24 மருத்துவர்கள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டது. அதிகாலை 1:47 மணிக்கு முதல் உடற்கூறாய்வு தொடங்கப்பட்டது. சேலம், நாமக்கல், மதுரை, திருச்சி மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர். 24 மருத்துவர்கள், 16 உதவியாளர்கள் என்று குழு அமைத்து அதிகாலை 1:47 மணிக்கு தொடங்கிய உடற்கூறாய்வு மறுநாள் பிற்பகல் முடிந்து உடலங்கள் ஒப்படைக்கப்பட்டன என்றார். அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அரசு தவறிவிட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதனால் இரு கட்சி உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் தொடங்கியது. பின்னர் அதிமுகவினர் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். வெளியே வந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டசபையில் நான் பேச எழுந்தாலே பதறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்றி சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசி இருக்கிறார். இவரது அரசை குற்றம் சொல்ல முடியாமல் வெளியேறணுமா? மு.க.ஸ்டாலின் அவர்களே, நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு இப்போது உங்களுக்கு இந்த சினிமா வசனம் எல்லாம் தேவையா? எத்தனை காவலர்கள் கரூர் தாவேக கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார் என்ற கேள்விக்கு கூட உங்களின் பதிலுக்கும் உங்கள் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு ADGP அளித்த பதிலுக்கும் முரண்பாடு இருக்கிறது. சட்டசபையில் கூட தெளிவான பதில் அளிக்க முடியாத நீங்கள் கரூர் துயரத்தை எந்த லட்சணத்தில் விசாரித்திருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பார்கள். கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையில் நாங்கள் கருப்பு பட்டை அணிந்தால் அதை கிண்டல் செய்யும் துணியில் உங்கள் சபாநாயகரும் அமைச்சரும் மிக கேவலமாக பேசுகிறார்கள். 6 மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலேயே உங்கள் அமைச்சர்கள் தெரிவதாலோ என்னவோ கருப்பு பட்டியை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம் தான் வருகின்றது. 16வது சட்டப்பேரவையில் உறுப்பினர் எல்லோரும் சேர்ந்து பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய சபாநாயகரை கருப்பு பட்டியை பார்த்து இரத்த கொதிப்பா என்று கேட்கின்றார். இப்போது சொல்கின்றேன், ஆம், இரத்த கொதிப்பு தான். ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துத்தான் கருப்பு பட்டை அணிந்தோம் என்றார். அதற்கு பதில் கொடுத்த அமைச்சர் ரகுபதி இன்றைக்கு சட்டசபையில் முழுக்க முழுக்க பொய்யாகவே பேசியிருக்கிறார் பொய்ப்பாடி பழனிசாமி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்யலாம், கூட்டணி சேரலாம் என எடப்பாடி பழனிசாமி கனவு காண்கின்றார். எதிலாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். திருச்சி, திருவாரூர், நாகை, நாமக்கல்லில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது யாருக்கும் எதுவும் நடக்கவில்லை என்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. திருச்சியில் மக்கள் மயக்கமடைந்தார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. நாமக்கல்லில் அன்றைக்கு 35 பேர் பாதிக்கப்பட்டனர். தாவேகா பிரச்சாரம் நடந்த இடங்களில் எல்லாம் கூட்ட நெரிசலில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பாதிப்பு எப்படி நடந்தது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அரசியல் கட்சி தலைவரும் கூட்டத்திற்கோ ரோட் ஷோவுக்கோ போனால் 500 மீட்டர் தொலைவுக்கு முன்பே வேனில் இருந்து எழுந்து நின்று கையசைத்து மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் விஜய் வரும்போது உள்ளேயே உட்கார்ந்து கொண்டார். அதன் பிறகு லைட்டையும் அணைத்து விட்டார். சினிமா போல லைட்டை போட்டு அணைத்து காட்டினார்கள். அதனால் மக்கள் கூட்டம் விஜயை பார்க்க முடியாமல் முண்டியடித்து வந்தார்கள். அதில் மூச்சு திணறித்தான் இறந்துள்ளனர். வேண்டுமென்றே செய்த செயலால் பலர் இறந்துள்ளார்கள் என்று கூறினார். கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றியமைத்ததோடு அந்த விசாரணையை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். CBI விசாரணைக்கு உத்தரவிட்டதும் அதை கண்காணிப்பதற்கு நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்ததும் ஒரு விதத்தில் திமுகவுக்கு விழுந்த ஒரு அடிதான். அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போர் வழக்கின் விசாரணையை நடத்த முடியாது. அதே சமயம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, அஜித்குமார் கஸ்டடி மரண வழக்கு, கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண வழக்கு என்று ஏகப்பட்ட வழக்குகள் திமுகவுக்கு எதிராக இருப்பதால் கரூர் துயர வழக்கையும் பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யவே பாஜக முயலும். இது போன்ற அரசியல் சூழலுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கவே விசாரணையை தங்கள் கைக்குள் வைத்திருக்க முயன்றது திமுக அரசு. ஆனால் அதை உச்ச நீதிமன்றம் உடைத்து விட்டது. இந்த விஷயத்தில் தாவேகா எதிர்பார்த்தது நீதிமன்ற கண்காணிப்பிலான ஒரு விசாரணை தான். அவர்கள் எதிர்பார்த்தபடியே தீர்ப்பு கிடைத்திருப்பதால் மகிழ்ச்சி மூட்டில் இருக்கின்றார்கள். அவர்களின் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றியாகத்தான் இதை பார்க்க வேண்டும்.
அதே நேரத்தில் திமுக தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை மாநில அரசு விசாரணையை விட மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிஐ விசாரணையை அவர்கள் விரும்பினார்கள். அது கிடைத்திருக்கின்றது. சிபிஐ விசாரணை பற்றி திமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பு விமர்சனங்கள் வெளியாகின. அது பற்றி பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் கூறிய போது, திமுகவுக்கு சாதகமாக நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது ஒரு மாதிரியும், பாஜகவுக்கு சாதகமாக வரும்போது ஒரு மாதிரியும் பேசுவது நீதிமன்றத்தை அவமரியாதை செய்வதாகும். முதல் நாளிலிருந்தே கரூர் சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற சிபிஐ விசாரணை கேட்டுக்கொண்டே இருந்த பாஜகவின் கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. இதை கூட்டணிக்காக பாஜக செய்கிறது என்பதெல்லாம் கற்பனை மட்டுமே. இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் ஆதரவானது என்றார். திமுக அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் மன்றத்தில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். அவர் மேலும் கூறிய போது, கரூர் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் அரசின் மீதும் காவல்துறை மீதும் தவறில்லை என்று கூறியுள்ளார். பாதுகாப்பு பணியில் 606 போலீசார் ஈடுபட்டதாகவும் முதல்வர் கூறியுள்ளார். ஆனால் ஏடிஜிபி டேவிட்சன் 500 பேர் பணியாற்றியதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறுவது கண்டிக்கத்தக்கது. சிபிஐக்கு ஒத்துழைப்பு வழங்கி உண்மை குற்றவாளிகளை கண்டறிய தமிழக அரசு உதவ வேண்டும். கரூர் சம்பவத்திற்கு யார் காரணம் என்பது சிபிஐ விசாரணையில் தெரிய வரும். நிகழ்ச்சி நடத்துபவர்களுக்கும் பொறுப்பு உள்ளது. அதனால் அவர்கள் மீது மட்டும்தான் தவறு என்று கூறுவதை நாங்கள் எதிர்க்கின்றோம். 41 பேர் உயிரிழந்த பின்னர் ஒரு அரசு அதிகாரி மீது கூட ஏன் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை? சென்னையில் சாலையில் நடந்த மோதல் சம்பவத்திற்கு அண்ணாமலை தான் காரணம் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். அவர் முதலில் நாகரிகமான அரசியலுக்கு வர வேண்டும். நான் காவல்துறையில் பணியாற்றிய போது பல ரவுடிகளை கையாண்டவன். எனவே மிரட்டல் உருட்டல் என்னிடம் விடுபடாது. விசாகப்பட்டினத்தில் சந்திரபாபு நாயுடு 15 பில்லியன் டாலர் மதிப்பிலான கூகுள் நிறுவனத்தில் AI டேட்டா மையத்தினை கொண்டு வந்து விட்டார். தமிழக தொழில்துறை அமைச்சர் DRP ராஜா முதல்வரை ஏமாற்றி வருகின்றார். திமுகவின் நடவடிக்கைகளுக்கு 2026 ஆண்டில் நடைபெறும் தேர்தலின் போது மக்கள் மன்றத்திலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று கூறினார்.